ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு தரமான ஒரு சூப்பரான ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. அதாவது இந்த பிக் பாஸ் 8ல் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா கொச்ச 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 கொச்சன்னு ஆளுங்க இருக்காங்க. இன்றைக்கி டபுள் எவிக்ஷன் வருமானது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. 99% கிடையாதுன்ற மாதிரி தான் போயிட்டுருக்கு. சிங்கிள் எவிக்ஷனில் யார் வெளியே போகிறாங்கன்றது ஒரு பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. அதில் வந்து அதிகப்படியாக கம்மியான ஓட்டு வாங்கினா சாச்சனா தான் வெளியே போகணும்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாரும் அவங்கவுங்களுக்கு இஷ்ட தெய்வமாக இருக்கிற எல்லா கடவுளையும் வேண்டிக்கிறாங்க. தயவு செஞ்சு அந்த பொண்ணை அமுச்சு விட்ருங்க, தாங்க முடியல அப்படின்னு. சாச்சனா வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்லினை பார்த்தா பிடிக்கல, முத்துக்குமரனை பார்த்தா பிடிக்கல, சௌந்தர்யா பார்த்தா பிடிக்கல, தீபக்கை பார்த்தா பிடிக்கல. என்ன அப்போ யாரதாம்மா பிடிச்சிருக்கு? என்ன மட்டும் தான் பிடிச்சிருக்கு, வேறு யாரையும் பிடிக்கல, பிக் பாஸை கூட பிடிக்கல. அப்போ வெளியே போயிடு அப்படின்ற மாதிரி வந்து எல்லோரும் கானில் இருக்காங்க. இப்போ வந்துட்டு இவ்வளோ விஷயங்கள் நடக்குது இல்லையா? சரி, இந்த பொண்ணு போயிட்டா இன்னும் அவ்வளோ பேர் இருக்காங்களப்பா, அவங்களாம் எப்போ தான் வடிகட்ட போகிறாங்க அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு இன்னொரு ஒரு ட்விஸ்ட் வருது உள்ள ஸ்வைக்குன்னு. என்ன நடக்குது அப்படின்னா ரீஎன்ட்ரி. ஏன்ப்பா ஆல்ரெடி ஓட்டு இல்லாமல் வெளியே அனுப்புறவங்க எதுக்குப்பா ரீஎன்ட்ரி கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுதான் நாங்கள் வைக்கிறது தான் சட்டம் அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் டீம் வந்து இப்போது ரீஎன்ட்ரி கொடுக்க போகிறாங்க. இன்றைக்கி நடக்க போது போல இருக்குது. அதில் யார் ரீஎன்ட்ரி கொடுக்க போகிறாங்க அப்படின்னா நம்ம ஆர்னவ். ஆல்ரெடி வந்துட்டு போகும்போது அவரோட வெறியே தெரிஞ்சுது. அதே மாதிரி வெளியிலேருந்து பேசும்போது அப்படியே அனல் பறந்துச்சு. ஏய் ஜால்ராஸ், என்னடா பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்லாம் பேசியிருப்பார். வெளியே வந்ததுலேருந்து வன்மத்தை அப்படியே வெளியே விடாமல் இந்த காது மூக்கெல்லாம் மூடி வச்சுருக்காரு. காற்று மட்டும் தான் வெளியே போனால் வன்மம் உள்ளே இருக்கணுன்ட்டு. அது மட்டும் இல்லாமல் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடியே அந்த சோஷியல் மீடியாவில் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தார். இந்த மாதிரி நான் வரும்போது தீப்பொறி பறக்கும், கரண்ட் பாக்ஸ் வெடிக்கும், கண்ணம் துடிக்கும், கண்ணு செவக்கும் அப்படின்னு. இப்போ அது நடக்க போது போல இருக்குது. அதை அவரே வந்து அவருடைய சோஷியல் மீடியாவில் வந்துட்டு ஷேர் பண்ணி இன்றைக்கி நடக்க போகுது ரீஎன்ட்ரின்ற மாதிரி சொல்லிட்டார். அடுத்ததே போட்டார், ஹே ஜால்ராஸ். ஐயோ வந்தார்னா விஜய் விஷாலுக்கும், முக்கியமாக விஜய் விஷாலு, அதுக்கப்புறம் தீபக்கு, அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம அருண். அதில் தீபக் இப்போ பெருசாக இல்லை. விஜய் விஷால் அருண் தான் அப்படியே ஒட்டி பிணைஞ்சிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் செம்மாடி இருக்கும் போல இருக்குது. ஐயோ என்ன நடக்க போகுது தெரியலன்னு சொல்லி எல்லோரும் ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இதில் இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா, இவர் சப்போஸ் ரீஎன்ட்ரி கொடுத்தாருன்னா அன்ஷிதாவுக்கு இப்போ தான் கொஞ்சம் நல்ல பேர் வந்துட்டுருக்கு. அந்த நல்ல பேர் ஃபுல்லாக டேமேஜுக்கு போய்டுன்ற மாதிரி இருக்குது. ஏன்னா உங்களுக்கே தெரியும் அவங்களோட நட்பு பயங்கரமான ஒரு நட்பு போயிட்டுருக்கு இல்லையா? ஸோ அதனால் மேபி உள்ளே வந்து அது ஒரு பிரளயத்தை ஏற்படுத்துறதுக்காக இவங்களை ரீஎன்ட்ரி கொடுக்குறாங்களான்னு தெரியல. பட் என்ன கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி மக்கள் ஓட்டு இல்லாமல் வெளியே போனவங்க திரும்ப ரீஎன்ட்ரி கொடுக்குறது ரொம்ப ரொம்ப தவறான விஷயம் தான் நான் பார்க்குறேன். ஏன்னா மக்களுக்கு பிடிக்கலன்னு தான் வெளியே அனுப்பியிருக்காங்க. நீங்கள் உங்களோட இஷ்டத்துக்கு உள்ளே அனுப்புனீங்கன்னா அப்போ எப்படி, என்ன அர்த்தம் சொல்லுங்கள்? அப்படி பார்த்தா அப்போ நாங்கள் கூட தான் ஒரு சில பேர் பிடிக்காம நாங்கள் ஓட்டு போடாமல் வச்சுருக்கோம், ஆனால் நீங்கள் உள்ளே வச்சுருக்கீங்க. அவங்கள நாங்கள் அனுப்ப சொன்ன நீங்கள் அனுப்புவீங்களா? நீங்கள் தான் கேம் நடத்தணும்னு சொல்கிற ஒரு காரணத்துக்காக எல்லாமே நீங்களே சட்டத்தை கையில் எடுத்தால் எப்படி? வேலையே வந்துட்டு மேயிற மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் கருத்து சொன்னாலும் அவங்க நினைக்கிறதா பண்ணுவாங்க. அப்படி பார்த்தா இதுக்கு முன்னாடி வத்திக்குச்சி வனிதா எத்தனை வாட்டி உள்ளே வந்திருக்காங்க. நம்ம கொளுத்தி போடு ஸ்பெஷலிஸ்ட்டு சக்கரவர்த்தி எத்தனை வாட்டி உள்ளே வந்திருக்காரு, மோட தாத்தா. இந்த மாதிரி நிறைய பேர் உள்ளே வந்திருக்காங்க. ஸோ அது மாதிரி இப்போது ஆர்னவ் வந்து உள்ளே வரப்போகிறாரு. ஸோ நிறைய பேர் இப்போ சொல்லியிருக்காங்கன்னா ஆர்னவுக்கும் ராணுவுக்கும் முட்டிக்கிட்டு எப்படி இருக்கணும். ஏன்பா அவர் முட்டுவார், ராணுவம் முட்டுவாரா? முட்டுறதுக்கு முன்னாடி அப்படியே ஒழிச்சிட்டு அப்படி சொல்லிட்டு ஏதாவது பண்ணிட்டு போயிடுவார். அந்த மாதிரி ஆள் இப்போ அவர் என்ன பண்ணால் அவருக்கே தெரியாது. நேற்று வந்துட்டு இந்த இண்டிவிஜுவல் பிளேயர் அந்த மாதிரி விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. ஒஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸாக நான் இவரை சொல்கிறேன்றாங்க. ஏன்ப்பா ஒஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸை நம்ம சொல்லவே இல்லையே, என்ன டாஸ்க்கு தெரியல. அதாவது கேம் யார் விளையாடலையோ அவங்க அப்படின்றாரு. அதுதான் சரி தான், என்ன ஆக போது தெரியலையப்பான்ற மாதிரி இருக்குது. சரி, நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ஆர்னோட என்ட்ரி எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? வீடு தீப்பொறி மாதிரி கிளம்புமா, இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாருங்கள் அவர் வந்தாருன்னா அமைக்க வச்சுருவாங்க பாருங்கள் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை என்ன நடக்குன்னு நினைக்கிறீங்க? முதல்ல இவரோட ரீஎன்ட்ரி ஓகேவா வேண்டாமா? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.